இதை பொறுத்து தான் இன்றைக்கி இருக்கிற நமக்கும் சில பழக்க வழக்கங்களை மேற்கொண்டு சில நடவடிக்கைகளை மேற்கொண்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய மனிதனுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் தான். அதுக்கு மெயின் காரணமே வந்து மூலம். ஜோ டிஸ்பென்சா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து பெரிய சைக்காலஜிஸ்ட், அவர் நியூரோ சைக்கிஸ்ட். அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுடைய ஜெனட்டிக்கே மாற்ற முடியும். இப்போ உங்களுடைய பிரெயினை நீங்கள் ட்ரெயின் பண்ணுறீங்களா, அப்போ உங்கள் ஜெனட்டிக் உங்கள் மரபணுவே சேஞ்ச் ஆகும். இது வரைக்கும் எங்களுடைய குடும்பம் வந்து ஒரு சோம்பேறியாக இருந்துச்சு, எங்கள் சொத்துக்களை தக்க வைக்க தெரியல, எங்களுக்கு வந்து ஈஸியாக பார்க்க தெரியாது, யார் பேரில் இருக்குன்னே தெரியாது, இடத்த அளக்க மாட்டோம், கல் எங்கே இருக்குன்னு தெரியாது, எங்களுக்கு பயம், இப்படிலாம் இருக்கும்போது இதை பற்றிய தகவல்கள் நமக்கு தெரியும் போது அது புதிய தகவலாக நமக்கு இருக்கும். நியூ இன்ஃபர்மேஷன், புதிய தகவல் எல்லாமே நமக்கு வந்து இன்புட் உள்ளீடு விஷயங்களாக இப்போ நம்ம பார்க்குறது, கேட்குறது, ஒரு சபையில் நிற்கிறது, ஒரு இடத்துக்குள்ள நுழையும் போது பயம் இருக்கும், இருந்தாலும் போய் நிற்கணும். இது எல்லாமே நம்ம கிடைக்கிற இன்புட். இதெல்லாம் ஒவ்வொன்றுமே இன்ஃபர்மேஷனாக நம்ம வரும். இது ஜஸ்ட் நம்ம கவனிச்சாலே போகும். இந்த மூளையை எப்படி ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னா, மூளையை ட்ரெயின் பண்ணாலே எல்லாமே சாத்தியம் தான். மூளையை ட்ரெயின் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம கவனிக்கணும். கவனிச்சுட்டு அதில் என்னென்ன தகவல் இருக்குது, நல்லா தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன, தெரியாத விஷயம் என்ன. தெரியாத விஷயம் மேம்போக்காவே கவனிச்சாலே போகும், மூளை வந்து அலர்ட் ஆகாது. நல்லா தெரிஞ்ச விஷயத்த கவனிக்கிறது, நோட்ஸ் எடுக்கிறது, அதை திரும்ப அதை யோசிச்சு பார்த்துட்டே இருக்கிறது. குறிப்பாக என்ன சொல்றதுன்னா, மூளைக்கு வந்து ஈஸியாக ட்ரெயின் பண்ணுறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு. ஏன்னா இமேஜினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து கற்பனை செய்து பாருங்கள். ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறோம், ஒரு ப்ராஜெக்டை பற்றி பேசுகிறோன்னா, நம்ம கண்ணை மூடியோ கண்ணை திறந்தோ அந்த இடத்துக்கு போயிருக்கோம். போயிட்டு அதை நிற்கிற மாதிரியும், நம்ம கூட்டு போகிற கிளைண்ட்ஸை வந்து காட்டுற மாதிரியும், அவங்க போயிட்டு சேடா நாளைக்கு வரேன் அப்புறம் வரேன்னு சொல்லலாம். ஓகே சூப்பர், இந்த இடத்த நான் புக் பண்ணிடுறேன் நான் உடனே சொல்கிற மாதிரி நாம் இமேஜின் பண்ணணும். இது வந்து ஈஸியாக நமக்கு வந்துடும். கற்பனைங்கிறது மூளைக்கு வந்து ஈஸியாக வந்துடும். நமக்கு இறைவன் கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட்டே அதுதான். கற்பனைக்கு வந்து காசு பண்ணலாம், செலவு பண்ணலாம். எது ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கும், எது ரொம்ப சந்தோஷமாக இருக்குமோ அதை நினச்சி கற்பனை செய்து அதை திரும்ப ரிஹர்சல் பண்ண மூளை வந்து ஆக்டிவேட் ஆகும்போது, இந்த ஜோ டிஸ்பென்சா என்ன சொல்கிறாருன்னா, உங்களுடைய மூளையில் வந்து நியூரான்களில் நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்கும். ஏற்கனவே ஒரு கனெக்ஷனில் நம்ம போய்கிட்டு இருக்கோம், நம்ம பார்த்தது பழகுனது கேட்டதை வச்சு. இப்போ புதுசாக இந்த இமேஜினேஷனை வந்து உள்ளே கொண்டு போகும்போது, கற்பனைகளை உள்ளே கொண்டு போகும்போது, அதன் மூலமாக சந்தோஷப்படும் போது, புதிய தகவல்களை உள்ளிடும் போது மூளையில் வேற ஒரு பேட்டர்ன் உருவாகும். அப்படின்னா மூளையில் வந்து புதிய பேட்டர்ன், இதுக்கு முன்னாடி உள்ள நம்முடைய மூளைக்கும் இப்போ இருக்கிற மூளைக்கும் இடையில பெரிய வித்தியாசம் ஏற்படும். அதில் ஸ்பார்க் ஏற்படுங்கிறாங்க. ஒயரிங் அப்படிங்கிற அந்த ஸ்பார்க் வரும். ஸ்பார்க் ஏற்பதனுடைய விளைவாக என்ன ஏற்படும்னா, இந்த மூளையில் வந்து நமக்கு அதிர்வுகள் வெளியே போகும். இது எப்படி நடக்குது அப்படின்னா, இந்த அதிர்வுகள் வெளியே போய் நமக்கு சாதகமான விஷயங்களை நம்ம நோக்கி எடுத்து கொண்டு வருவோம். ஏன்னா அந்த மூளை எல்லாமே வந்து நரம்பால் செயல்படுறோம். இந்த மூளையை அதிர்வுரை செய்யறதுக்கு, ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இமேஜினேஷன் ரொம்ப முக்கியமானது. இமேஜினேஷன் எப்போ வரும்னா, இன்ஃபர்மேஷனை உள்ளே கொண்டு போகும்போது இமேஜினேஷன் வரும். இப்போ நம்முடைய மைண்டில் வந்து என்ன மாதிரி பண்ணணும், எத்தனை ப்ராஜெக்ட் முடிக்கணும், எந்த மாதிரிலாம் செய்யணுங்கிற அந்த சிந்தனையை கொண்டு வரும்போது நம்ம மைண்டும் ஓரளவுக்கு தயாராகிடும். இதை ஃபீல் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நம்ம உடல் வந்து ஆக்டிவ் அதுக்கு வந்து தயாராகி இவ்வளோ லட்சமா, இத்தனை கோடியா, இந்த இடத்த முடிச்சோன்னா இவ்வளோ கமிஷன் வருதா, இதெல்லாம் பற்றி நம்ம கவலைப்பட மாட்டோம், தயக்கப்பட மாட்டோம். இது வந்து நான் ஏற்றுக்குவேன், இது வந்து நான் இந்த விஷயங்கள் நான் பண்ணுவேன், நான் வீடு வாங்குவேன், கார் வாங்குவேன், இதெல்லாம் நம்ம நினச்சி பார்க்கும்போது அது வந்து என்ன ஆகும்னா ஃபீலிங்காக மாறும். நம்முடைய மூளையினுடைய இந்த ட்ரைனிங் கொடுக்கறதுடைய விளைவாக நம்மளுடைய என்ன ஆகும்னா பாடி, மைண்ட், ஃபீலிங், நம்முடைய பாடி அது தயாராகிடும், நம்முடைய மனநிலை அதுக்கு தயாராகிடும், அதுக்கேற்ற ஃபீலிங்கை நம்ம வெளிப்படுத்துவோம். ஒரு கிளைண்ட்டை போட்டு காட்டும்போது கூட தயக்கப்பட மாட்டோம், இவர் பார்க்க மாட்டாருங்கிற எண்ணமாக இருக்காது. நமக்கு என்ன தெரியும்னா, நான் காட்டுறேன், நான் கம்பல் பண்ணல, ஆனால் இதெல்லாம் பாருங்க, எல்லாம் சூப்பராக இருக்கும், ஆனால் நீங்கள் இன்றைக்கி போனாலும் பரவாயில்ல, எப்படினாலும் நான் செய்யக்கூடிய இந்த வேலையின் மூலமாக எனக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். இப்போ இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ண விஷயம் என்னென்னா, நம்ம கிடையாது, நம்மளுடைய ட்ரெயின் தான் நம்ம சொல்லியிருக்கோம். இந்த ட்ரெயினுக்கு தொடர்ந்து ட்ரைனிங் கொடுக்க அதுக்கான வேலைகள் கொடுக்க என்ன ஆகும்னா, நம்முடைய எதிர்காலம் வந்து நம்முடைய சிறப்பான முறையில் மாறி இருக்கும் அப்படிங்கிறத நான்